காதரா கள்ளன் என்பவனை பற்றி உங்களுக்கு இப்போது சொல்லிவிடுகிறேன். இந்த திருநெல்வேலி சீமையிலே பெண் பிள்ளைகள் காதிலே பெரிய தொலைகளை போட்டுக்கொண்டு 1, 2, 3 என்பதாக தங்கத் தோடுகளையும் முருகுகளையும் தொங்கவிட்டுக் கொள்வார்கள். இப்போது கூட வயதான பெண் பிள்ளைகளின் காதுகள் அப்படி தொங்குவதை நீங்கள் பார்க்கலாம். 60 வருஷத்துக்கு முன்னால் இது ரொம்பவும் அதிகமாய் இருந்தது. ஒவ்வொரு பெண் பிள்ளையின் 2 காதலும் சேர்த்து கால் வீசி தங்கத்துக்கு குறையாமல் இருக்கும். அந்த நாளில் இங்கேயெல்லாம் கள்ளர் பயம் அதிகம் உண்டு. அதோ தெரிகிறதே, அந்த மாதிரி பொத்தைகள் சாலையில் இருந்தால் கட்டாயம் அங்கே கள்ளர்கள் ஒளிந்திருப்பார்கள். கால் நடையாகுமோ ஒரு வண்டி 2 வண்டியிலோ யாராவது பெண் பிள்ளைகள் போனால் வயிற்றினை நெருப்பை கட்டி கொண்டுதான் போக வேண்டும். காதிலே தொங்கும் தங்கத்துக்காக காதை அறுத்து கொண்டே போய்விடுவார்கள். இதனால் அந்த நாளில் காது அருந்த மாதர் பலரை இந்த திருநெல்வேலி சீமையெங்கும் காணும்படியாய் இருந்தது. இப்படி இருக்கும் நிலைமையில் ஒரு அதிசயமான பக்கா திருடன் கிளம்பினான். அவன் மற்ற திருடர்களைப் போல் கூட்டம் சேர்த்து கொண்டு வருவதில்லை. தனி ஆளாக குதிரையில் ஏறிக்கொண்டு வருவான். முகத்தில் கீழ் பாதியை வாய் வரையில் கருப்பு துணியை கட்டி மறைத்திருப்பான். கையிலே கத்தி, துப்பாக்கி எல்லாம் வைத்திருப்பான். சாலையிலே ஒற்றை குதிரை சத்தம் கேட்டாலே பிரயாணிகள் நின்று விடுவார்கள். அவன் ஒருவனாக வந்து குதிரை மேலிருந்து இறங்கி எல்லாரையும் வழியை அவிழ்த்து காட்டச் சொல்லுவான். மூட்டைகளை பிரித்து பார்ப்பான். அவனுக்கு இஷ்டமான பொருள்களை சேர்த்து கட்டிக்கொண்டு குதிரையில் ஏறி போய்விடுவான். பெரும்பாலும் அவன் ஏழைகளை ஒன்றும் செய்ய மாட்டான். பணக்காரர்களிடமிருந்துதான் பணத்தை பறிப்பான். பணக்கார பெண்களிடமிருந்து நகை நட்டுகளை பறித்து கொள்வான். ஆனால் மற்ற திருடர்களுக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. பெண்கள் கழுத்திலும் கையிலும் உள்ள நகைகளை கலற்றிக் கொள்வானே தவிர காதை அறுக்க மாட்டான். இது காரணமாக அவனுக்கு காதரா கள்ளன் என்று பட்டப்பெயர் ஏற்பட்டது.